தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்க இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கும் 12ஆம் வகுப்பு தேர்வு வருகின்ற 26ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. தேர்வில் முறைகேடுகளை தவிர்க்க சுமார் 4500 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், சொல்லுங்க, இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கும் நிலையில் எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வை எழுத காத்திருக்கிறார்கள்? மாணவர்கள் எந்த அளவுக்கு தேர்வுக்கு தயாராகி இருக்கிறார்கள்? இது பற்றிய விவரம். 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வருகிற இந்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்வு தமிழ் தேர்வு இன்று முதல் நாள் நடைபெறுகிறது. இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 8,27,000 பேர் இந்த தேர்வில் பங்கு பெறுறாங்க. இதில் தமிழகத்தில் தனி தேர்வர்கள் மட்டும் 27,883 பேர். தமிழகத்தில் உள்ள சிறைவாசிகள் சிறை கைதிகள் 281 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் 8,27,475 பேர் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள். இதில் 7,545 பள்ளிகளை சேர்ந்த 3,412 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக கணக்கு பதிவியல் பாடத்திற்கு கால்குலேட்டர் என்பது இந்த ஆண்டு முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறது. இந்த தேர்வர்கள் சாதாரண கால்குலேட்டரை கொண்டு கணக்கு பதிவியல் பாடத்தை பங்கு பெறலாம். 10 மணிக்கு தொடங்குகிற இந்த தேர்வானது மதியம் 1:15 மணி வரை நடைபெறுகிறது. 15 நிமிடங்கள், அதாவது மாணவ மாணவிகள் கேள்வித்தாள்களை பார்ப்பதற்கு ஒரு 10 நிமிடங்களோ, தங்களது அடையாளங்களை பதிவு செய்வதற்கு 5 நிமிடம், 15 நிமிடங்கள் ஒதுக்கப்படுகிறது. அதன் பிறகு 3 மணி நேரம் இந்த தேர்வு நடைபெறுகிறது. இந்த 3 மணி நேரம் 10 மணிக்கு தொடங்குகிற இந்த தேர்வானது மதியம் 1 மணி 15 நிமிடத்திற்கு நடக்கிறது. குறிப்பாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பொறுத்த வரைக்கும் 44,626 கண்காணிப்பாளர்கள் தேர்வு மையங்களில் இருப்பாங்க. அதே போல அதாவது முறைகேடுகள் மற்றும் காப்பி எடுப்பதை தடுப்பதற்கு 4,500 ஆசிரியர்கள் பங்கு பெற்றாங்க. இதில் பறக்கும் படைகளாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளையும் நேரடியாக ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் சென்று பறக்கும் படைகள் தேர்வு செய்வாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்வையற்ற மாணவர்கள் மற்றும் தேர்வு எழுத முடியாத மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 4,665 பேர் தங்களால் பார்வையற்றவர்கள் மற்றும் தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு உதவி செய்ய அவர்கள் தேர்வு எழுதுவார்கள். 7,465 பேர் பங்கு பெற்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 578 பள்ளிகளை சேர்ந்த சுமார், அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 30,663 பேரும், மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 33,696 மாணவர்கள் என 64,559 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் சென்னையை பொறுத்த வரைக்கும் தனித்தேர்வர்கள் 3,157 பேர் தேர்வு எழுதுகிறாங்க. அதே போல இந்த பொறுத்த வரைக்கும் தேர்வு மையங்களில் அடிப்படை வசதிகள், குடிநீர் மற்றும் தடையில்லா மின்சார வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. எந்த வகையிலும் மாணவர்கள் பாதிக்காத வகையில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. தேர்வர்கள் மொத்தம் உள்ள கேள்வித்தாள்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தேர்வு தொடங்கியவுடன் மாணவர்கள் தவிர்த்து மீதமுள்ள கேள்வித்தாள்கள் அனைத்தும் மாணவர்கள் முன்னிலையிலேயே சீலிடப்பட்டு இது பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சென்னையில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 தேர்வு மையங்கள், அதாவது விடைத்தாள்கள் மற்றும் கேள்வித்தாள்களை எடுத்து செல்ல 5 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது சென்னை முழுவதும் உள்ள பிரதான சாலைகள் வழியாக 600க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டு ஒட்டுமொத்தமாக இன்று காலை தொடங்கி இருக்கிற இந்த தேர்வானது 10 மணிக்கு தொடங்க இருக்கிற தேர்வானது மாணவிகள் இன்று காலை முதலே தேர்வு மையங்களில் சேர்ந்து வராங்க. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதி அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. அந்த மேல்நிலைப் பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் தேர்வு எழுதுறாங்க. ஒட்டுமொத்தமாக இன்று தொடங்குகிற இந்த தேர்வானது வருகிற 26ஆம் தேதி வரை முடிவடைகிறது. விரிவான விவரங்களுடன் நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.